Hi viewers, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா normalized cutoff பத்தி தான் PG TRB assistant அந்த வேகன்சி கூடிய கட்-ஆஃப் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா அப்படினா ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாம் நடந்துருக்கு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி செகண்ட் பேஜோட தேர்ட் பேஜ் கொஸ்டின் இருக்கும். ஒரு சில பேஜ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி வந்து கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் எல்லாத்தோட ஒரு இதாக இருக்குது. ஸோ இவங்களோட கட் ஆஃப் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எப்படி வந்து நார்மலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஏர்ன் பண்ண மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதுமாதிரி செகண்ட் பேஜ், அகைன் தேர்ட் பேஜ். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ 5% இல்லை அப்படின்னா ஒரு 10% மார்க்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜோட மார்க். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ் எக்ஸாம் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் பேஜ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அகைன் தேர்ட் பேஜ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜோட செகண்ட் பேஜ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது. அப்போ இப்போ கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணுறத பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த 5% மார்க் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் போட்டுக்கணும். அதே மாதிரி செகண்ட் பேஜில் இருக்க 5% மார்க்கு, அகைன் தேர்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5%. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து 5000 பீப்புள்ஸ் வந்து எழுதுனாங்கன்னா அவங்களோட இது எடுத்துக்கோம். அதுமாதிரி செகண்ட் 5000, அகைன் தேர்டில் வந்து 5000. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பீப்புள்ஸோட இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே மார்க் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆவரேஜ் இருக்கும். இப்போ ஆவரேஜ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 கேண்டிடேட் இருக்கிறதுனால 5 நான் என்ன பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ ஈச் பேஜ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வர ஆவரேஜ் மார்க் இருக்கு பாருங்களா. ஸோ அந்த ஆவரேஜ் மார்க் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ 3 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஆவரேஜுக்கு திருப்பி அகைன் ஒரு ஆவரேஜ் நம்ம எடுப்போம். அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் வர ஏ, அகைன் செகண்ட் பேஜில் வர பி, அகைன் தேர்ட் பேஜில் வர சி. ஓகேவா? ஸோ இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் எடுத்து போட்டுக்கணும். இப்போ ஆவரேஜ் எடுத்து போடும்போது இப்போ 3 பேஜ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 3 எடுத்து, சப்போஸ் 4 பேஜில் அவங்க எழுதுனாங்கன்னா நம்மளுக்கு அடுத்த டின்ற வரும். அப்போ 4 நம்ம டிவைட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்கோர்ன்றது இப்போ லாஸ்ட்ல வந்து நம்ம A + B + C டிவைட் பை 3 போட்ட பாருங்க, அந்த இது அந்த மார்க். சரிங்களா? ஸோ அந்த வர மார்க்கோட மைனஸ் பேட்ச் 1. ஓகேவா? அப்போ பேட்ச் 1ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95 மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஆவரேஜில் பார்த்தோம் அப்படின்னா வில் டூ த வேல்யூ ஃபார் ஒரு 80 something, 85.6. ஓகேவா? ஸோ இது மாதிரி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து என்னது ஆவரேஜ் ஸ்கோரு. ஓகேவா? தட் மீன்ஸ் A + B + C டிவைட் பை 3. ஓகேவா? ஸோ மைனஸ் ஈஸியாக பேட்ச் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு ஆவரேஜ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க. ஸோ அதோட ஆவரேஜ். ஸோ அப்படி ஆவரேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது ஸோ நான் நியர்பையாக தான் இந்த வேல்யூ போட்டிருக்கேன். ஸோ இந்த வேல்யூ அதே மாதிரி செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இந்த சேம் A + B + C ஓட வேல்யூ எடுத்துட்டு மைனஸ் செகண்ட் பேஜோட ஆவரேஜ். ஓகேவா? ஸோ அதோட என்ன பண்ணிக்கணும், நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் பேட்ச் இருக்கு பாருங்க, அதோட வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த தேர்ட் பேட்சோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் வரும், ப்ளஸில் வரும். ஸோ அந்த மைனஸில் வர மார்க்கை அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸில் மார்க் வச்சு அப்படின்னா ப்ளஸில் மார்க் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மெத்தட், இந்த ஃபார்முலா ஆஃப் மெத்தட் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த நார்மலைஸ்டுக்கு வந்து மேக்ஸ் வைஸு நார்மலைஸ்டு ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா பேட்ச் 1ல பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர் எடுத்துருவாங்க. ஸோ அவங்க ஃபுல்லுமே செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. பேட்ச் 2ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். பேட்ச் 3ல பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து கரெக்டான கட் ஆஃப்க்கு வந்து கொண்டு வரதுக்காக ஸோ இந்த நார்மலைஸ்டு வந்து டிஆர்பி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பேட்ச் 1, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பேட்ச் 2, ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பேட்ச் 3 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மைனஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ரிவைஸ்டு மார்க் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஸோ ரிவைஸ்டு மார்க் எப்படின்னா
ஏன்னா எல்லா பேட்சோட ஈக்குவல் மார்க் நம்ம கொண்டு வரணும். அந்த ஈக்குவல் மார்க் வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ ஆவரேஜ் ஸ்கோர் மைனஸ் பேட்ச் ஒன்று இருக்குல்ல, வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -5.2 இருக்கு. ஸோ இந்த -5.2 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேட்ச் ஒன்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்களோட நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அதாவது வந்து சப்போஸ் அவங்க 85, பேட்ச் ஒன்ல ஸ்கோர் பண்ண மார்க் 85, 95, 83, 82, அகைன் அடுத்து பார்த்தீங்கன்னா 75. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணும், -5.2 பண்ணும். அதே மாதிரி அடுத்தது ஒவ்வொருத்தர் ஈச் பர்சனுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா -5.2, அகைன் -5.2, அகைன் -5.2. ஸோ இந்த வேல்யூ எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா பேட்ச் ஒன்ல வந்து நம்ம போடுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ச் டூல என்ன பண்ணும், +3.6. அப்போ பேட்ச் டூல பார்த்தீங்க அப்படின்னா 93, 92, 82, அகைன் பார்த்தோம் அப்படின்னா 70, அகைன் அடுத்து 73. அப்ப இந்த பேட்ச் 2ஓட மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த +3.6 இருக்கு பாருங்க. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மார்க்கோட நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணும், இந்த பேட்ச் 2 அந்த வேல்யூ போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ச் 3ஓடது. ஸோ பேட்ச் 2ஓடது போடச்சு. அகைன் இப்போ பேட்ச் 3 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அகைன் அவங்க மார்க் ஸ்கோர் பண்ண மார்க் வந்து 92, 93, 95, அகைன் அடுத்து 96, அகைன் வந்து 100. அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா +1.6, அகைன் +1.6, +1.6. அப்ப இந்த மார்க்கோட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணி பேட்ச்ல போகணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க் வந்து எகெயின் வந்துடும். ஸோ இது வந்து ரிவைஸ்டு மார்க். ஸோ நார்மலைஸ்டு ஃபார்ம்ல அப்ளை பண்ணது. ஸோ நார்மலைஸ்டு மார்க் அப்ளை பண்ண பிறகு ஒவ்வொரு மார்க்கிங் இங்கே போட்டோம் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணும், இங்க 5 மார்க்ஸ் இருக்குமா. ஸோ இதை என்ன பண்ணி நம்ம டிவைட் பை 5, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் ஆவரேஜ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ இந்த 5 மார்க்கை கூட்டி என்ன பண்ணணும், நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். அகைன் திருப்பி இந்த 5 மார்க்கை கூட்டி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த 5 மார்க், இப்போ இந்த பேட்சோட 5 மார்க் நம்ம கூட்டி ஆவரேஜ் எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு என்ன வரும், 86.7. அதே மாதிரி பேட்ச் 2ல வந்து நம்ம ஆவரேஜ் எடுக்கும்போது இதுக்கு நியர்பை ஓகேப்பா 85.7. அகைன் அடுத்து பேட்ச் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ 87 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆவரேஜ் மார்க்கிங் வந்து. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பேட்ச் 1ல பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருந்திருக்கும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது தேர்ட் பேஜ்ல வந்து ஓரளவு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ரிவைஸ்டு மார்க்கில் நம்ம இது மாதிரி பண்ணதுனால நம்மளுக்கு ஓரளவு நம்மளுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஈக்குவல் மார்க் வந்துருச்சு. அப்போ இப்போதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் அப்படின்றத வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலைஸ் சிஸ்டம் வந்து இப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணி கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றதுக்காக பிஜிடிஆர்பி ஸோ இந்த மெத்தடை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.